ஹாய், ஷார்ட் ஒரு கிரிப்டோ அப்டேட்டு. உலக நாடு எல்லாமே தங்கள் நாட்டில் உள்ள சொத்தோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு டிஜிட்டல் அசட்டாக இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதிக அளவு பை பண்ணி தன் நாட்டோட வளர்ச்சி மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வயசுல அமெரிக்காவில் எல் செல்வன் சொல்லக்கூடிய ஒரு மாகாணம், அந்த மாகாணத்துல அவங்க அந்த நாட்டோட தேசிய நாணயமா எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பிட்காயின் சொல்லக்கூடியது தேசிய நாணயமான்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு 1 இயர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பிட்காயின் சொல்லிட்டு பை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அந்த நாட்டோட வளர்ச்சி பெரிய அளவுல வளர்ச்சியில இருக்குது. அப்படி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பிட்காயின் சொல்லிட்டு பை பண்ணும்போது அன்னைக்கு ஒரு பிட்காயின் மதிப்பு ஐஎன்ஆர் ரேட்டுக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 64 லட்சம் ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு அதோட மதிப்பு 1 கோடி தாண்டி போயிட்டு இருக்குது. அன்னைக்கு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு பிட்காயின் சொல்லிட்டு எல் செல்வன் கண்டு பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இந்த கிரிப்டோ கரன்சியில் நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி அதில் ஸ்கேம்கள் ஏமாந்துருப்பாங்க. அவங்க ஏமாந்த பிட்காயின் எல்லாமே ஒரு வேலெட்ல சேகரிச்சு அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த பிட்காயின் எல்லாமே கவர்மெண்ட் வேலெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்படி எவ்வளோ பிட்காயினை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1,27,221 பிட்காயின் அவங்க ஸ்கேம்ல கண்டுபிடிச்சதை கவர்மெண்ட் வேலெட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதோட மதிப்பு இன்னைக்கு ரேட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டோம்னா $12 பில்லியன் மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்க கவர்மெண்ட் ஏற்கனவே டிஜிட்டல் சொத்துங்களுடைய பிட்காயின் அதிக அளவு பை பண்ணி ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த பிட்காயின் அமெரிக்கா வேலட்டோட அவங்க இதுல போய் ஜாயின் ஆகும். மொத்தமா டோட்டலா யூஎஸ் கண்ட்ரி அவங்களோட டிஜிட்டல் சொத்து பிட்காயின் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3,20,000 பிட்காயின் அவங்க இப்போ ஹோல்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு உலகத்திலே வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தான். அவங்க இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை அதிக அளவு ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வல்லரசு நாடு இருக்கக்கூடிய அமெரிக்க நாடு இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முடிஞ்சுதான் நாங்க தான் டாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கும். அந்த எண்ணத்துலதான் அவங்க அடுத்த டெக்னாலஜி என்னன்னு சொல்லிட்டு பார்த்து அதுல சரியா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்து வருத உலகம் எல்லாமே டெக்னாலஜி சார்ந்தா இருக்கும். அப்ப அன்னைக்கு பணமா இருந்தாலும் டெக்னாலஜியா இருக்கும். அப்ப அன்னைக்கு பணமா எல்லாரும் பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பயன்படுத்துவாங்க. நம்ம இன்னைக்கே அது அதிக அளவு வாங்கி சேகரிச்சு ஹோல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 10 வருஷம் கழிச்சு எல்லாருக்கும் தேவை இருக்கும்போது அன்னைக்கு நான் தான் ராஜா இருப்பேன்னு சொல்லிட்டு வளர்ந்த நாடுகள் எல்லாமே அவங்க முதலிடாம டிஜிட்டலா கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதிக அளவு பண்றாங்க. அதனால இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பற்றி நீங்க சரியான புரிதல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதை பற்றி புரிதல் வேணும்னா இதோடைய கான்டாக்ட் நம்பரை மேலே கொடுத்துருக்கேன், கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.